மகா சிவராத்திரி ஆண்டுதோறும் கொண்டாடப்படும் ஒரு முக்கிய இந்து பண்டிகையாகும். சைவ சமயத்தில் ஒவ்வொரு மாதமும் வரும் சதுர்த்தசி திதியில் அனுசரிக்கப்படும் விரதமே மாத சிவராத்திரி. இதில் மாசி மாதத்தில் வரும் தேய்பிறை சதுர்த்தசி திதியில் அனுசரிக்கப்படும் மகா சிவராத்திரி மிகச்சிறப்பானதாகவும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் கருதப்படுகிறது. இந்த நாளில் பக்தர்கள் இரவு முழுவதும் கண்விழித்திருந்து சிவபெருமானை வழிபடுகிறார்கள். சிவாலயங்களில் சிறப்பு பூஜைகள், அபிஷேகங்கள் மற்றும் வழிபாடுகள் நடைபெறும். மாலை 6 மணிக்கு தொடங்கி மறுநாள் காலை 6 மணி வரை நடைபெறும் 4 கால பூஜைகளில் கலந்து கொண்டு சிவனை வழிபட வேண்டும். பக்தர்கள் இரவு முழுவதும் கண்விழித்திருந்து சிவபுராணம், சிவஸ்துதி போன்றவற்றை பாராயணம் செய்வார்கள். சிவராத்திரி விரதத்தின்போது பக்தர்கள் பழங்கள், பால் போன்றவற்றை உண்டு அல்லது உபவாசம் இருந்து சிவபெருமானை நினைத்து தியானம் செய்வார்கள். புராண கதையில் சிவபெருமான் லிங்கோத்பவராக தோன்றிய நாள் சிவராத்திரி என்று கூறப்படுகிறது. பிரம்மா மற்றும் விஷ்ணு தங்களில் யார் பெரியவர் என்று சண்டையிட்டுக் கொண்டிருந்தபோது சிவன் லிங்க வடிவில் தோன்றி அவர்களுக்கு தங்களின் அறியாமையை உணர்த்தினார். சிவராத்திரி விரத முறையானது அதிகாலையில் நீராடி திருநீறு அணிந்து சிவனை மனதில் தியானித்து உபவாசம் இருப்பது. மாலையில் மீண்டும் நீராடி சிவாலயம் சென்று அங்கு நடைபெறும் 4 கால பூஜைகளில் கலந்து கொண்டு சிவபாடல்களை பாடி மறுநாள் காலை விரதத்தை நிறைவு செய்து சிவனை தரிசனம் செய்வது மரபு. இரவில் கண் விழித்து மனம் உருகி சிவனை வணங்குவதன் மூலம் பாவங்கள் நீங்கும் மற்றும் சிவனருள் கிடைக்கும் என்பது நம்பிக்கையாக உள்ளது.